ஹாய் எகெயின் வெல்கம் டு மெடிஃபார்ம் சேனல். உங்களுக்கு தெரியும், நம்ம மெடிஃபார்ம் சேனலில் வந்து நம்ம ஒரு ட்ரக் சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு ட்ரக் சம்மந்தமாக ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து ஒரு இன்ஹேலர் பம்ப் வந்து எப்படி நம்ம சரியான ஒழுங்குமுறையில் எடுக்கிறங்கிற சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பம்மண்டு வரக்குள்ளே என்னத்துக்கு இருப்போம்னா வந்து நார்மலாக வந்து சுவாசம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனையில் வந்து சுவாச பாதையை வந்து சரி செய்கிறதுக்காக வந்து நிறைய பம்ப்கள் வந்து நம்ம எடுப்போம். அதில் வந்து 2 டைப்பான பம்ப் வந்து இருக்கி. ஒன்று வந்து மீட்டர் டோஸ் இன்ஹேலர் ஒன்று இருக்கி, அதோட வந்து டிபி கேப்சூல் ஒன்று இருக்கி. மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னா வந்து அதில் வந்து ஆல்ரெடி வந்து மருந்து எட் பண்ணப்பட்டிருக்கும். அதை நீங்கள் பாவச்சு முடிச்சோடனே வந்து டிஸ்கார்ட் பண்ண முடியும். இன்னொரு அமைப்பு இருக்குது அப்படின்னா வந்து டிபி கேப்சூல்னு சொல்லி அதில் வந்து இன்ஹேலர் டிவைஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் டேப்லெட் போட்டோ அது கேப்சூலை போட்டு வந்து இன்ஹேல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இன்ஹேல் பண்ணக்குள்ளே வந்து கட்டாயம் வந்து சரியான முறையில் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து நம்மளோட சுவாச பாதைக்குள்ளே நேரடியாக போகிறதால வந்து சரியான முறையில் எடுத்தால் தான் அதனுடைய பயணம் வந்து சரியாக அடைய முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க விடுறோம்னா வந்து எப்படி சரியான ஒழுங்குமுறையில் வந்து ஒரு இன்ஹேலர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறன்ற சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறைய ப்ராடக்ட்டுகள் இருக்கி. நான் ஒரு இன்ஹேலரை வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு எப்படி பாவிக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த இன்ஹேலர் உடைச்சிங்கன்னா வந்து இதில் வந்து மீட்டர் டோஸ் இன்ஹேலரை பற்றி தான் சொல்கிறேன். இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் மற்ற இன்ஹேலரும் யூஸ் பண்ண வேண்டி வரும். இதில் ஒரு லீஃப்லெட் இருக்கும். அதுலேயும் வந்து இது பற்றியான தகவல்கள் இருக்கும். ஃபோட்டோவோட போட்டு நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இன்ஹேலரில் வந்து இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த இன்ஹேலர் எடுக்கிறதுக்கு முதல் வந்து இந்த இன்ஹேலர் வந்து எவ்வாறு ஒரு அமைப்பு, இந்த இன்ஹேலரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக ஒரு ரெக்கமெண்ட் பார்ப்போம். இந்த இன்ஹேலரில் வந்து மெயினாக வந்து 4 பார்ட் இருக்கி. இதை வந்து மேலே இருக்கிற இந்த மருந்து உள்ளடக்கத்தை வந்து கெனிஸ்டர்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இந்த உடல் பகுதியை வந்து எக்யூச்சர் என்று சொல்லுவாங்க. கீழே இருக்கிற இதை வந்து மவுத் பீஸ், இது கெப்பன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பெஸ்ட்டுக்கு நீங்கள் பாவிக்கிறதுக்கு முதல் வந்து ஃபஸ்ட்டுக்கு உங்களோட கைகளை ரெண்டையும் வந்து சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சோப்போ டெட்டால் போட்டோ வந்து கைகளை ரெண்டையும் சுத்தப்படுத்தி கொள்ளணும். அதுக்கப்புறம் வந்து இந்த அடிப்பகுதியில் இருக்கிற இந்த பேர் வந்து கெப்பன்னு சொல்லுவாங்க. இதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணினீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து இதை சொல்லுவோம் வந்து மவுத் பீஸ்ன்னு சொல்லி, இதைத்தான் நீங்கள் வாயில் வந்து உள்ளெடுக்க போகிறீங்க. இந்த கெப்பை ரிமூவ் பண்ணதுக்கு பிறகு இந்த இருக்கிற மவுத் பீஸ் வந்து க்ளீனாக இருக்கான்னு வந்து செக் பண்ணணும். அப்படி க்ளீன் இல்லைன்னா வந்து கொஞ்சம் லேசாக வந்து இந்த மவுத் பீஸை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து 2வது ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து இந்த மவுத் பீஸை வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. உங்களோட இந்த விரலை வந்து இதுலேயும் உங்களோட தம் ஃபிங்கரை வந்து கீழேயும் மற்ற 2 விரலையும் இந்த ஒழுங்குல வந்து நீங்கள் பிடிச்சு கொள்ளணும். இப்படித்தான் ஒரு இன்ஹேலர் பிடிக்கிறதுக்கான ஒரு சரியான முறை. இதை பிடிச்சிட்டிங்கன்னா வந்து அடுத்த பகுதியாக வந்து இந்த இன்ஹேலரை வந்து உங்களோட வாய்ப்பகுதியில் வைக்கணும். வாய்ப்பகுதியில் வந்து எப்படி வைக்கணும்னா வந்து இந்த மவுத் பீஸ் வந்து உங்களோட வாயோட முழுதாக மூடின மாதிரி உங்களோட பற்களுக்கு இடையில் வந்து வைத்து விட்டு அந்த மொத்தமாக வந்து இதை உங்களோட வாயில் வச்சு மொத்தமாக மூடிக்கொள்ளணும். மூடினதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யணும்னா வந்து உங்களோட சுவாச பாதையில் இருக்கிற காற்றை வந்து வெளியால் விடணும். முற்றாக நல்ல ஒரு சுவாசம் எடுத்து உங்களோட சுவாச பாதையை முழுசாக வந்து வெளியே விடணும். இதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்னா வந்து 4வது படிமுறையாக வந்து இந்த மவுத் பீஸை உள்ளுக்கு வச்சதுக்கு பிறகு நீங்கள் சுவாசத்தை வெளியே விட்டதுக்கு பிறகு ஒரு ஆழ்ந்த சுவாசம் வந்து உள்ளார எடுங்க. எடுக்கிற டைமில் வந்து நீங்கள் எத்தனை பஃப் யூஸ் பண்ண போகிறீங்களோ ஒரு பஃப்பை வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து இதில் இருக்கிற அந்த மருந்து வந்து உங்களோட சுவாச பாதைக்குள்ளே போகும். மூச்சை விட வேண்டாம். மூச்சை அப்படியே பிடித்து வைத்துட்டு ஒரு 10 செகண்டுக்கு 5லேருந்து ஒரு 10 செகண்ட் உங்களால் எவ்வளோ முடியுமோ வந்து அந்த சுவாசத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட சுவாசத்தை வெளியே விடுங்க. மருந்து இதையும் வந்து வெளியே விட்டு எடுத்தீங்கன்னா சரி. மருந்து எடுத்ததுக்கு பிறகு 2வது ஒரு பஃப் எடுக்க போகிறீங்கன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன அதே படிமுறைகளை வந்து திரும்பி பின்பற்றணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மூடி பகுதியை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுதான் ஒரு இன்ஹேலர் எடுக்கிறதுக்கான சரியான முறை. அடுத்தது வந்து இன்ஹேலர் எடுக்கக்குள்ள வந்து உங்களோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் பின்னோக்கி காணப்பட்டதாக இருக்க வேண்டும்.
நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரக் சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் கட்டாயம் வந்து ஒரு தெளிவூட்டலுக்காக வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.